அன்பானவர்களே, நாம் பார்த்ததான எபிரேயர் 10 நாம் பார்த்ததான 4 வசனங்கள் வாசித்து ஏசாயா புஸ்தகத்தில் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 35 வாசிங்க. பின்மாற்றம் கூடாது என்று ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக நமக்கு இந்த இடத்துல போதிக்கிறார். நாம் எதுக்காக விசுவாசிக்கிறோம் அப்படின்னா ஆத்துமா ஈடேறும்படியாக. அப்போ ஆத்துமா ஈடேறணும். பட் அவர் வே இஸ் நாட் தட் ஆஃப் தோஸ் ஹூ ஷ்ரிங்க் பேக் டு டிஸ்ட்ரக்ஷன், பட் we are of those who believe, relying on God through faith in Jesus Christ, the Messiah, and by this confident faith preserve the soul. But our way is not that of those who shrink back to destruction. Amplified Bible ரொம்ப அழகா இருக்குது. Shrink back to destruction. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? shrink அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சுருங்கி போகுதல்னு அர்த்தம். சுருங்கி போகுதல். நல்ல பளபளன்னு இருக்கிறது அப்படியே சுருங்கி போச்சு. ஷ்ரிங்க் பேக். பேக்குன்னா பின்னால். ஷ்ரிங்க் பேக் டு வாட்? டு டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ரக்ஷன்னா அழிவுன்னு அர்த்தம். அழிவுன்னு அர்த்தம். அப்போது அப்படி நாம் போகாமல், கெட்டு போகிறவர்களாகாமல் ஆத்துமா ஈடேறும்படியாக. பட் we are of those who believe, relying on God through faith in Jesus Christ, the Messiah, and by his confident faith preserve the soul. ஆத்துமாவை விசுவாசத்தினாலே காப்பாற்றிக் கொள்ளுகிறோம் என்று ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டிருக்குது. இந்த ஷ்ரிங்க் பேக்குங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இப்படி பல ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஆத்தரைஸ்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் என்ன போட்டிருக்குது பார்ப்போம். Now the just shall live by faith, and if any man draw back, my soul shall have no pleasure in him. But we are not of them who draw back unto perdition, but of them that believe to the saving of the soul. அப்போது இங்கே போட்டிருக்குது drawback. drawback அப்படின்னா வித்ட்ரான்னு அர்த்தம். வித்ட்ரா. அது வேறு பைபிளில் ஷ்ரிங்க் பேக் அப்படின்னு போட்டிருக்கு. சுருங்கி போயிடுது. இப்போ நம்முடைய விசுவாசம் சுருங்கி போயிடாதபடிக்கு, அல்லது அப்படியே பின்வாங்கி போகாதபடிக்கு, அப்படி போனால் என்ன நடக்கும்னா டிஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. டிஸ்ட்ரக்ஷன்னா அழிவு. அப்போது நம்முடைய விசுவாசம் சுருங்கி போகுதுன்னா அது எங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னா அழிவில் சேர்க்குது. இப்போ விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். விசுவாசத்தில் ஊழியக்காரனுடைய விசுவாசம், விசுவாசிகளுடைய விசுவாசம்னு ஒன்றும் இல்லை. விசுவாசம் பொதுவானது, வேலைகள் தான் வித்தியாசம், அவ்வளோதான். அப்போ விசுவாசத்தில் நம்ம ஷ்ரிங்க் பேக் சுருங்கவே கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ளாக போயிடுது. ஆக அப்படி நாம் சுருங்கி போகாமல், பின்வாங்கி போகாமல் இருப்போமானால் நம்முடைய ஆத்மாவை ப்ரிசர்வ் பண்ணுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. அதாவது காப்பாற்றி கொள்ளுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மெசேஜ் ஃபார் த நியூ டெஸ்டமெண்ட் செயின்ட்ஸ். முக்கியமான ஒரு செய்தி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கிறதான மிக முக்கியமான செய்தி. காரணம் என்னன்னு கேட்டால், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். அப்போ அவர் வரும்பொழுது ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோன்னு போட்டு. இப்போ பூமியில் பார்க்க முடியாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் விசுவாசம். இப்போ விசுவாசிகளும், அதாவது ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாமே ஒரே இதுதான். அப்போ தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி விலகுகிற சம்பவங்கள் நடக்கும்.
சம்பவங்கள் நடக்கும். அப்போது சுருங்கி போகுதல், ஏன்ப்பா முகம் சுருங்கிருச்சின்னு சொல்கிறாங்கல்ல, நல்ல பிரகாசமாக இருக்கிற முகம், நல்ல சந்தோஷமாக இருக்கிற முகம் அப்படின்ட்டு. சின்ன பிள்ளைகளுக்கு முகம் எப்போ சுருங்கும்? கேட்டது தரலன்னு ஒன்று சொல்கிறாங்க. பல காரணங்கள் இருக்குது. ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாலே அப்படிங்க. ஸ்கூல் இன்னைக்கு லீவுனா முக மலர்ச்சி. அப்போ அந்த விசுவாசம் என்ன செய்யுது? சிலருக்கு சுருங்கி போகுது. அப்படிப்பட்ட காலங்கள் வரும். பூமியிலே கிறிஸ்து இயேசு வரும்பொழுது, ஆண்டவர் வரும்போது பூமியில் விசுவாசத்தை, தன் விசுவாசத்தினால நீதிமான் தன் விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியுங்கிற ஒரு சத்தியம். வேறு எதுனாலையும் பிழைக்க முடியாது. நீதிமானுடைய சுவாச காற்று விசுவாசம்தான். துன்மார்கனுக்கு விசுவாசம் இல்லை, துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் எழுதியிருக்கிறது. நீதிமான் எதனால பிழைக்கிறான்னு சொன்னால், தன்னுடைய விசுவாசத்தினால பிழைக்கிறான். தனக்குன்னு தேவன் கொடுத்துருக்கிற விசுவாசத்தினால அவன் பிழைக்கிறான். நம்ம வீட்டில் கிச்சனில் நம்ம சாப்பிட்றதுக்கான பொருள்களை வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும். பக்கத்து வீட்டில் கொட்டி கிடக்கு அரிசி மூட்டை, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் கொட்டி கிடக்கு, அதனால் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சாப்பிட முடியும். அதுபோல் அடுத்தவன் விசுவாசத்தை வச்சு நம்ம பிழைக்க முடியாது. தன் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்க முடியும். அப்போ அந்த பிழைக்கிறதற்கு தேவன் விசுவாசத்தை தரணும் அல்லவா? அதுதான் விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக. அப்போ எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் ஒரு உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். அந்த நற்பொருளில் பல நற்பொருள்கள் உண்டு. அதில் மிக முக்கியமானது விசுவாசம். இப்போ விசுவாசம் காக்கப்பட வேண்டும். அப்போது அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். விசுவாச துரோகம் முதலாவது நடக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். விசுவாச துரோகம். இப்படி பல காரியங்களை கனெக்ட் பண்ணினால் ஆண்டவர் வரும்பொழுது சில சம்பவங்கள் நடக்கும். இப்போ விசுவாச கப்பலை உடைத்தார்கள் என்று சொல்லி இமனேயும் அலெக்சாண்டர் இவங்க 2 பேரை குறித்து விசுவாச கப்பல் உடஞ்சி போச்சு. ஒரு கடலுக்குள்ளே கப்பல் போயிட்டுருக்கும்போது கப்பல் உடஞ்சதுன்னா என்ன ஆகும்? எல்லாமே போயிடும். மனுஷர்களும் செத்துருவாங்க, சரக்கு எல்லாமே போயிடும். அதுபோல் விசுவாசம் கவிழ்ந்து போனதானால், கப்பல் உடஞ்சி போனதானால் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற எல்லா காரியங்களும் போயிடும். ஒரு காலத்தில் பிரகாசித்த மக்கள் இன்று காணவில்லையேங்கிற அளவுக்கு வந்துடும். ஒரு காலத்தில் தேவனை நன்றாக விசுவாசித்தவர்கள் போராட்டத்தின் நடுவில் அவர்கள் கப்பலை உடஞ்சி போனதுனால இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னார். ஒரு காலத்தில் தேவனுக்கென்று ஃபயராக இருந்தவர்கள், தீப்பொறியாக இருந்து ஊழியம் செய்தவர்கள், விசுவாசித்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள் இன்று அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. சப்புன்னு இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இல்லாத, ஒரு உயிரே இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்கன்ட்டு சொல்லக்கூடிய சில காரியங்களை நம்முடைய காதுகள் கேட்குது. என்னாச்சு அவங்களுக்கு? ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்களே, ஏன் சபைக்கு வரல? ஐயோ நல்லா வருவாங்களே, அவங்க நல்லா ஜெபிப்பாங்களே, முதல்ல வந்து நல்லா ஜெபிப்பாங்களே, எல்லா ஊழியத்துலேயும் சப்போர்ட்டாக இருப்பார்களே, தாங்குவார்களே, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார்களே, அப்படிப்பட்டதான நட்சத்திரங்கள் காணமேன்னு வரும்பொழுது அவர்களை குறித்ததான விசுவாச கப்பல் உடஞ்சி போச்சுங்கிற ஒரு கேள்விகள், அப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப கவலையாயிடுது. இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படி ஆயிட்டாரே. உங்கள் வாழ்க்கையிலும் பலர் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சந்தித்திருக்கலாமோ, இல்லாவிட்டால் கேள்விப்பட்டிருக்கலாமோ, எனக்கு தெரியாது. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லாரும் அப்படிப்பட்ட சில நண்பர்கள் நமக்கு தெரியும். 2வது, இவர்கள் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை காலின் கீழ் மிதித்து அவரை அவமானப்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் சரிந்து விழுந்தார்களானால்
அவர்களை புதுப்பித்தல் மறுபடியும் கூடாத காரியம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. சிலர் அந்த அளவுக்கு போயிடுறாங்க, தங்களை ரட்சித்ததான தேவனுடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. அப்போது தங்களை ரட்சித்ததான தேவனை மறக்கிறார்கள், அவர் ரட்சித்ததான தேவனை தூஷிக்கிறார்கள். இந்த அளவுக்கு சரிஞ்சு விழுந்தவங்க மறுபடியும் விக்கிரகங்களுக்கு அவைகளால் வெல்லப்படுவார்களானால், விக்கிரகங்களுக்கு போய் மறுபடியும் அடிமைகள் ஆவார்களானால், அவர்களை புதுப்பித்து மறுபடியும் விசுவாச பாதைக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு பைபிள் பேசுது. ஆகையினாலே நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி, எந்த நிலைமையிலையும் விழாதிருக்கும்படிக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரையும் காட்டிலும் பயங்கரமான சோதனை வேதனைக்குள்ளாக கடந்து போன ஒரு மனுஷன் பரிசுத்தவான் தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். அவனை காட்டிலும் நம்ம வேதனை சோதனையில் நம்ம நிச்சயமாக போகலை. பக்கத்துலேயே போவோமாங்கிறது ஒரு பெரிய டவுட். ஏன் போகலைன்னா எல்லாரும் போகணுங்கிறதுக்காக அல்ல, அவனுடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை தேவன் தந்திருக்கிறார். எல்லாரும் பவுலை போல அழைக்கப்படலை. அப்படி அழைக்கப்பட்டால் நம்ம அந்த பாதையில் நம்ம போய் தான் ஆகணும். ஆனால் ஸ்தோத்திரம், அப்படி ஒரு அழைப்பை பெற்றதான ஒரு மனுஷன் கூட தன் விசுவாசத்தை காத்து கொண்டதாக அவன் தன் சாட்சியை சொல்லி மரிக்கும்போது சொல்லுகிறான், நான் போகிறேன், இனி ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், இனி நான் இருக்க போகிறதில்ல. ஆனால் என்ன செய்கிறான், ஒரு அருமையான ஒரு வாசகத்தை சொல்லுகிறான். நான் சபையில் நல்லா ஆராதித்தேன்னு சொல்லலை, நான் 4 பேரை தேத்துனேன்னு சொல்லலை, 4 ஏழைகளுக்கு சோறு போட்டேன்னு சொல்லலை, என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போது நம்ம பரலோகத்துக்கு சேருகிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சாட்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதில் நம்மை பலப்படுத்துகிற பாடங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அதே போல் சாத்தான் உன்னை சுளகிலே போட்டு புடைக்கிறது போல் உன்னை புடைக்கிறதுக்கு இடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அது என்னன்னு கேட்டால், ஆண்டவர் வேறு விதமாக பேசலை. அதாவது நான் அவனுக்கு உத்தரவு கொடுக்கலைன்னு சொல்லலை, அவனை தடுத்தேன் என்று சொல்லலை, உன்னை காப்பாற்றினேன் என்று சொல்லலை, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டேன் என்று சொன்ன. அப்போது இது ஒரு பெரிய பாடம். இப்போ விசுவாசம் அந்த ப்ராசஸில், அந்த சாத்தான் செய்கிறதான அந்த அவன் ஒரு வேலை செய்வான். ஏன்னா அவன் செய்கிற வேலையெல்லாம் என்னென்னா நம்ம விசுவாசிக்கக்கூடாதுங்கிறது வேலை. நம்ம விசுவாசத்தை விட்டு இழந்து கீழே போயிடணும். அவரை நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அவன் நம்மளை ஆக்கி விட்டு வெறுப்பேற்றி விட்டுருவான். ஆண்டவர் சொன்னார், இந்த உன்னில் இருக்கிற இந்த விசுவாசம் குறையாதபடிக்கு, ஒளிந்து போகாதபடிக்கு, குறையாதபடிக்குன்னு சொல்லலை, ஒளிந்தே போகிற அளவுக்கு அவன் பண்ணுவான்னு இன்டைரக்டாக சொன்னாரா டைரக்டாக சொன்னாரா, இது என்னத்தை புரிஞ்சுக்கலாம். இதில் நேரடியாக முகத்திலே சொல்லிட்டாருன்னே கூட சொல்லலாம். இவன் வர்றான், அவன் வந்து உன்கிட்ட ஒரு சேட்டை பண்ண போகிறான். அந்த சேட்டையில் படுத்துகிற பாடில் ஆண்டவர் சொன்னார், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள்னு சொல்லியிருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தில். 10 நாள்னால் அது கணக்கு வேறு. ஆனால் இந்த சபை உபத்திரப்படும். நிறைய சபை, 7 சபைகளுக்குள்ளே பார்க்கும்போது நிறைய சபைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ உபத்திரவப்பட்டிருக்கிறத நான் பார்த்தேன் என்று சொன்னார். அப்போது ஒளிந்து போகிற அளவுக்கு, ஜீரோ ஆகிற அளவுக்கு அவன் பண்ணுவான் ஒரு சேட்டை பாருங்கள். அதில் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு போட்டிருக்குது. இப்போ தேவன் நமக்கு பாராட்டின பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம் விசுவாசத்தை தேவன் காப்பாற்றுகிறதற்கு அவர் உத்தரவாதம் கொண்டு கேரண்டி பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நாம் ஒளிந்து போகாதபடிக்கு, அந்த விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்க முடியும். அது வாழ்வாதாரம்னே அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜாபு போச்சுன்னா அவனுக்கு சம்பளம் போயிடும். அந்த சம்பளம் போச்சுனாக்கா நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம தமிழ் மொழியில் வாழ்வாதாரம் போச்சுன்னு சொல்கிறோம். வாழ்வாதாரம் போச்சு. அப்போ அந்த வாழ்வாதாரம் போச்சுனாக்கா அவன் எப்படி வாழுவான்? அவன் புரியல. அவன் என்னத்தை இப்போ பைத்தியம் முடிக்க அவனுக்கு, நான் வாழ முடியாதவனுக்கு.
அதுபோல் நீதிமானுக்கு வாழ்வாதாரமே விசுவாசம். ஏன்னா நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அப்போ விசுவாசம்ங்கிறது ஒளிந்து போகாமல் காப்பாற்றுகிறது தேவனுக்கு தெரியாதோ? அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போக. நீ விசுவாசம் ஒளிஞ்சு போச்சுன்னா நீ என்னை நம்ப மாட்டேன்ட்டார். நீ பரலோகம் வரமாட்டேன், அது எனக்கு தெரியும். துயரத்தினால் துன்பங்கள்னாலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கணும். அத்தனை துன்பங்களும் சேர்த்து வாழ்வாதாரத்தை கெடுத்துருது. இனி நான் ஆண்டவரை நம்ப மாட்டேன் அப்படின்பா. இனி ஆண்டவர் பைபிளை படிக்க மாட்டேன். இனி நான் ஜெபிக்க வர மாட்டேன். இனி சபைக்க வர மாட்டேன். ஜீரோ. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா இதுதான் சொல்லுவான். துன்பங்களின் நடுவில் போகும்பொழுது அவனுக்கு விசுவாசம் குறைஞ்சி அல்லது ஒளிஞ்சு போச்சுன்னு அவன் சொல்கிற வார்த்தை என்னென்னா காணாமல் போயிடுவான். காணாமல் போயிடுவான். நான் சொல்கிற வார்த்தைகளெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்டா காணாமல் போகிறான்னு கேட்டால் அவன் செத்தே போனன்னு அர்த்தம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் ஜீரோ ஆயிடுச்சுன்னாக்கா அவன் செத்தவன் அர்த்தம். அவன் கர்த்தரிடத்தில் அவன் சேர முடியாது. அவன் அவிசுவாசம் உள்ள இருதயத்தில் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவனுக்கு தேவனிடத்தில் நன்மைகளை பெற முடியாது. அதாவது அவனுடைய வாழ்வாதாரம் அவுட்டுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்குள் வரக்கூடாது என்பதற்காக நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு சதா காலங்களில் நமக்காக பரிந்து பேசுகிறார்னா நம்மேல் வைத்திருக்கிற தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிது என்று பாருங்கள். கர்த்தருடைய ரத்தம் நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி மூன்றாவதாக கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய முகங்களை அவர் பார்க்க வேண்டும் பரலோகத்தில். ஆமேன். அல்லேலூயா. அவருடைய பொன்முகத்தை நாம் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளால் விவரித்து சொல்ல முடியாது. அதற்காக தேவன் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி பிரியமானவர்களே, வசனங்களின்படி அப்படி நடக்குது. இப்போது பழைய ஏற்பாட்டில் தேவன் அந்த பின்வாங்கி போன ஜனத்தை குறித்து அவர் விசனப்படுகிற சில காரியங்களை பாடமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. கர்த்தர் பேசுகிறார், பிள்ளைகளை ஆதரித்தேன். பாருங்க சொல்ற அவருடைய குற்றச்சாட்டு என்ன? ஆண்டவர் வாட்ச் பண்ணுகிறார். வானங்களே கேளுங்கள் அப்படின்னா ஒரு வானம் அல்ல, பல வானங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? இது ஒரு சின்ன பாடம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம போகலை. எல்லாம் பல டயர்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் பூமியை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பூமியே செவி கொடுங்கள் என்று சொல்ல, பூமிகளே செவி கொடுங்கள்னு சொல்ல. இப்போ ஒரு பூமி, வானங்கள். அதனால தான் வானாதி வானம் கொள்ளாத தேவன். அவருக்கு பேர் என்னன்னு கேட்டால் வானம். அப்போது வானம் கொள்ளாத தேவன் அல்ல, வானாதி வானங்கள். அப்போ பல வானங்கள் இருக்குதுங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு இந்த வசனத்துலேருந்து புரிஞ்சு கொள்ளலாம். பூமி ஒன்று தான், அதனால் செவி கொடு. நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்கிறதுக்கும் தம்பி நீ வான்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுபோல் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அப்படிங்கிறார். நான் தான் வளர்த்து அவங்கள ஆதரித்தேன். வளர்ந்த பிறகும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து ஆதரவு, அப்பம் என்னும் ஆதரவு கோல் அப்படின்னார். இன்றைக்கி அந்த அப்பம் என்கிற ஆதரவு கோல் நமக்கு இல்லைன்னா என்ன ஆகிறது? ரோடாக ஓட எடுத்துகிட்டு சுற்ற வேண்டியதான், எவனாவது போடுவானான்ட்டு. கர்த்தர் நல்லவர். அதை முறிப்பேன் அப்படின்னு ஒரு கோபத்தில் சொல்கிறார். அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறிப்பேன். கொஞ்சம் நெகட்டிவாக தான் போகும் இன்றைக்கி வண்டி, பாசிட்டிவாக வராது. இருந்தாலும் பயங்கர சூடாக அவர் பேசுகிறது தான் இன்றைக்கி பாடம். கர்த்தர் நல்லவர். நான் அப்படி வளர்த்தேன் அவங்கள. ஆதரவு, அவங்க எவ்வளவு நாள் சாப்பிட்ணுமோ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் அவங்கள என்ன செய்தேன்? ஆதரவித்தேன். ஆமாம், அவர்களோ அவர்களை வளர்த்து ஆதரித்த எனக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினார்கள். இதுதான் நம்ம பாடம் கற்றுக்கொள்ளணும். இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. இந்த மாதிரி வேலைகளை செய்யவே கூடாது. அல்லேலூயா. நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறி போகணுமே ஒழிய நம்ம பின்னால் போகவே கூடாது.
இந்த குற்றச்சாட்டு அவருடைய இருதயத்தில் எவ்வளவு வேதனை இருந்தால் அவர் அப்படி சொல்லியிருப்பார். ரொம்ப வேதனையாச்சு. இது யார்கிட்ட போய் பேச முடியும்? வானங்களை பார்த்து பேசுகிறார், பூமியை பார்த்து. நான் பேசுகிறது கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேட்குறியா அப்படின்னு பேசுகிறார். யார்கிட்ட? பூமியை பார்த்து சொல்லுதே, பூமியே கொஞ்சம் செவிகொடு, அங்கே போட்டிருக்குதே, கொஞ்சம் 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 நான் பேசுகிறத கேளு. நீ பூமியை பார்த்து வானாதி வானங்கொள்ளாத தெய்வம் மனுஷன்ட்ட பேசுகிறதுக்கு ஆசைப்படுவாரா? இல்லை பூமியும் வானங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு பாவம். வானங்களே சொல்லிட்டு கேளுங்கப்பாங்கிறார். வானங்களை கேட்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, நான் சொல்கிறேன். பூமியே நீ கொஞ்சம் கேளேன். ஸ்தோத்திரம். நான் பிள்ளைகளை வளர்த்தேன், வளர்த்தது மாத்திரம் இல்லை, அவங்கள ஆதரித்தேன். அவங்க எனக்கு விரோதமாக கலங்கம் பண்ணுறாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? யார்கிட்ட சொல்ல முடியும்? அந்த பிள்ளைகள்கிட்ட போய் பேசினா அது கேட்குதுங்களா? அவருக்கு வேதனை தாங்க முடியல. ஸ்தோத்திரம். வானங்களை பார்த்து கொஞ்சம் கேளுங்க, பூமி நீயும் கேளு. என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிச்சிட்ருக்கிறேன், இதுக்கு என் பேச்சை எனக்கு விரோதமாக கலகம் பண்ணுது. நான் யார்கிட்ட போய் பேச, யார்கிட்ட போய் சொல்ல? அப்போ அந்த ஒரு வசனத்தில் அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டால், சர்வ வல்லவருக்கு விரோதமாக அவர்கள் எழுந்திரிச்சு நின்று கலகம் பண்ணி போட்டார்கள். அது அவரால் தாங்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அன்பு காட்டுகிறவர்கள் சின்ன விஷயத்தில் அந்த அன்புக்கு கலங்கம் துரோகம் பண்ணினவர்களை அவர்கள் சகிக்க மாட்டார்கள். இதுதான் டெஸ்ட்டு. உண்மையாய் அன்பு காட்டுகிறவன் பயங்கர கோவப்படுவான். ஏன்னா அவன் முழு மூச்சோடு அவனை மற்றவங்களை மேலே எல்லா அன்பையும் கொட்டியாக்கும். அவனை ஆதரிக்கும் போது அவன் துரோகம் பண்ணான்னா இவங்களால் சகிக்க முடியாது. இது ஒரு டெஸ்ட்டுங்க. இது இந்த அன்பின் பைத்தியத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமாக புண்பற்றுவாங்க. ஒருத்தன் சீக்கிரம் புண்படல, பாட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் உண்மையாக அன்புக்கு வரலன்னு அர்த்தம். ஏதோ பேசுகிறான், ரைட்டு, கேடு கேட்டான், நமக்கு என்னன்ட்டு போயிட்டே இருக்கிறவங்க ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த அன்பில் இருக்கிறவங்க கத்துவான், திட்டுவான். அதை கொஞ்சம் தாங்கிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். இவன் நம்ம மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறதுனால தான் இவனுக்கு இப்படி திட்டுறானுங்கடா அப்படின்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய ஆத்மா ஈடேறணும், நம்முடைய ஆத்மா ஷ்ரிங்க் ஆகிடக்கூடாது, மாவடு மாதிரி. நம்முடைய ஆத்மா பின்வாங்கி போயிடக்கூடாது. ஒரு காலத்தில் நல்லா இருந்த ஆளெல்லாம் இன்றைக்கி இல்லையேங்கிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா அவருடைய ஆத்மா ரொம்ப வேதனைப்படும்னு சொல்லு. ஒருவன் பின்வாங்கி போவானானால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாக இராதுன்னு சொல்லிட்டார். அவர் ஆத்மா ரொம்ப வேதனைப்படும். சரி, இப்போ இந்த வசனம் இப்படி போட்டிருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, அந்த மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணவில்லாமலும் இருக்கிறது என்கிறார். யார்கிட்ட சொல்கிறார் இது? மறுபடியும் வானங்கள் ப்ளஸ் பூமி பேசிகிட்டு இருக்கிறாரு. மாடை பார்த்தீங்களா அப்படிங்கிறார், கழுதையை பற்றி இருக்கீங்களா அப்படின்ட்டு வானங்களையும் பார்த்து பூமியையும் பார்த்து சொல்லி. நீங்கள் பார்த்துருக்கீங்கள? உங்கள் கண்ணுக்கு எப்படி படாமல் இருக்கும்? வானங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன போகுது, கழுதை மாடு எல்லாம் போகுது, பார்த்துட்ருக்கீங்களா? பூமி உன் மேலே தானே போகுது, நடந்து போகுது, பாரு. அது தான் எஜமானுக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்க, அது தெரியுமில்லையே. நான் வானங்கள்லாம் ஆமா போடும், பூமி ஆமா போடும், தான் முதுகில் தான் நடந்து போகுது, கழுதையெல்லாம் மாடெல்லாம் நடந்து போகுது, அது எஜமான் தெரியும். அது கரெக்டாக சொல்லுது. அந்த ஜந்துக்கள் தான் எஜமான் யாருன்னு தெரிஞ்சு அழகாக நிம்மதியாக போகுதுலே, மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு போகுது. கொஞ்சம் என் ஜனம் உணர்வில்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள்னு சொல்ல வார்த்தைகளையும் அவர் இஷ்டத்துக்கு அடிக்க திட்டுறாராக்கும். ஏன்னா அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. ஒருத்தனை வளர்த்து ஆதரிக்கிறதுங்கிறது லேசான காரியம் கிடையாது. மனுஷர்களே நம்ம வளர்த்து ஆதரிக்கிறவன் ஒருத்தன் நமக்கு விரோதமாக பேசிட்டான்னா முதுகில் குத்திட்டான்டாவன் அப்படின்னு சொல்கிறோம், துரோகி துரோகின்னு கத்துறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறது, அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு
இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார். எபிரேயர் 10க்கு கனெக்ட் பண்ணலாமா? இதை என்ன வருது அங்கே கனெக்ஷனு? அது ரைட்டு, அந்த ஒரே ஒரு வார்த்தை. அப்போ ஏசாயா 1 என்ன வருது? பின்வாங்கி போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைமையை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பின்வாங்கி போனதுனால அடிபடுறாங்க, அடிக்கப்படணும். அப்புறம் அதிகமாய் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? நான் வளர்த்து ஆதரித்த பிள்ளைகள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்னு கேட்குறார். அவர் கேட்குற லாஜிக் என்னன்னா, அவர் கேட்குற ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, நான் எப்படி வளர்த்து எப்படி ஆதரித்து இவங்க நான் அடிக்கப்படுறதுக்காக நான் வளர்த்தேன் ஆதரித்தேன்னு கேட்காரு. வானங்களே சொல்லுங்கிறார். இவங்க நல்ல சந்தோஷமாக சுகமாக கொழுன்னு சந்தோஷமாக என்னோடு என் பிள்ளைகள் இருக்கணும்லவா நான் விரும்பினேன். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் தங்களோடையே இருக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய ஆனந்த பாக்கியம். கலகலன்ட்டு பிள்ளைகள் இருந்தால் ஒலிவ மர கன்றுகளைப் போல பந்தியை சுற்றில் இருப்பார்கள்ங்கிறதுக்கு அர்த்தம் எவ்வளோ பெரிய அர்த்தம் தெரியுமா? அது அந்த குடும்பம் ரொம்ப அதான் குடும்பம்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு குடும்பம், நான் எதிர்பார்க்குற குடும்பம், நான் வைக்கிற குடும்பம் இப்படித்தான்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்னு சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ தேவன் எதை விரும்புகிறார் அதை அவர் சொல்லுகிறார்னா, அவர் எப்படி முதல்ல விரும்பினா தானே அதை சொல்ல முடியும். என்னத்தை அவர் விரும்புகிறாரோ அதை தானே சொல்லுவார். அப்போ அவர் என்ன விரும்பினாருங்கிறது சொன்னதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. பேக்கு போகலாம்ல. பேக்கு போனால் அவர் என்ன சொன்னார் இதை சொல்கிறார். கலகலான்று இருப்பார்கள், ஒலிவ மர கன்றுகளைப் போல பந்தியை சுற்றிலும், மனைவி கனிதரும் திராட்சை செடி, புருஷன் நல்ல சம்பாத்தியம் வீணாக போகாது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், இப்படியெல்லாம் சொல்லி சமாதானமாக இருப்பார்கள் அப்படின்லாம் சொன்னதை வச்சு நம்ம அவர் என்ன செஞ்சலாம் கண்டுபிடிக்கலாம் அவருக்கு எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பதிலை வச்சு கணக்குக்கு போகலாம், கேள்விக்கு போகலாம். கேள்வியை வச்சு பதிலுக்கு வரணும் எப்போவுமே. ஆனால் பதிலை வச்சு என்ன செய்யலாம், கேள்விக்கு போகலாம். இப்போ இந்த பதில்னால் என்ன கேள்வி அப்படிங்கிறது போகலாம். அப்போ அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்குதுன்னா, இப்படி 128வது சங்கீதத்தில் எழுதப்பட்ட எண்ணங்கள் அவர் விரும்புகிறார். அப்படித்தான் இங்கேயும் பார்க்குறோம். நான் வளர்த்து பிள்ளைகளை ஆதரித்து என் பிள்ளைகள் என்னோடு இருக்கணும்னு விரும்பினா அநியாயமாக அறிவில்லாமல் உணர்வில்லாமல் அடி வாங்குறாங்களேன்னு. எது வரைக்கும் அவர்கள் அடி வாங்குவாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதிகமாய் விலகி போகிறார்கள். கொஞ்சம் விலகலை, பின்மாற்றம் லேசான பின்மாற்றம் கிடையாது. அல்லேலூயா. சட்டுன்னு பின்மாறிடுறாங்க. கொஞ்சம் அதான் இப்போ உங்களுக்கு பொறுமைங்கிற காரியத்தை குறித்து பேசினேன், ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? அப்போ விசுவாசத்துக்கு ஆக்சிஜன் பொறுமை, விசுவாசத்துக்கான பிராணவாயு பொறுமை. அது அப்போ அதிகமாக விலகுகிறார்கள்னா அதிகமாய் அடிக்கப்படுகிறார்கள், அதிகமாக அறிவில்லாமல் இருக்கிறார்கள், அதிகமாக உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். வானங்களே பூமியை கொஞ்சம் சொல்லுங்கப்பான்னு கேட்குறார். ஏன்னா மதுரமாக இருக்குது வேதம். இப்படி தியானம் பண்ணால் நமக்கு அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கலாம், எப்படி ஆண்டவர் நினைக்கிறாரு அப்படின்ட்டு. ஐயோ பாவமுள்ள ஜன். இப்போ இப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சம், உள்ளங்கால் தொகை உச்சங்கள் சுகம் இல்லை, காயம், வீக்கம், நொதிக்கிற ரணம், சீழ் பிதுக்கப்படலை, கட்டப்படலை, எண்ணெயினால் ஆற்றப்படலை, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தான் வளர்த்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கங்கிறத சொல்லுகிறார். ஏங்க இதெல்லாம் நம்ம வசனத்தில் எத்தனை முறை அதை வாசித்துட்டோம், ரீடிங்காக வாசித்தோம், நல்லது, அதில் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிருப்போம். இன்றைக்கி இந்த தியானம் எப்படி இருக்குதுன்னா, தான் வளர்த்த பிள்ளைகள் இந்த கண்டிஷனா இப்படியா இருக்குது. அப்பா விட்டு தூரமாக போனால் பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காதபடிக்கு எலும்பு தோலும் நோஞ்சா மாதிரி கண்ணங்கரைன்னு தோலெல்லாம் கருத்து போச்சு, கண்ணெல்லாம் குழி விழுந்து உள்ளே போயிடுச்சு, தலை முடி இல்லை, மொட்டையாயிடுச்சு, நாக்கு வறண்டு போச்சு, நடக்க கூட பலன் இல்லாதபடிக்கு தொங்கி போய் வஸ்திரங்கள்லாம் கிழிஞ்சு போய்
அவன் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடிக்கு பரதேசியை போல் அவன் வந்து நிற்கிறான் அப்பா முன்னால். நாறிட்டு வேற. பன்னியை மேய்க்கிறவன் நல்ல வாசனை அடிக்குது. பன்னிகளோடையே உட்காந்துருந்தவனுக்கு என்ன வாசனை அடிக்கும்? அந்த வாசனையோட எதுவுமே இல்லாமல் எச்சி முழுங்கி இதெல்லாம் தொண்டையெல்லாம் வறண்டு போய் இன்னும் கொஞ்சம் இருக்குது உயிர், அவ்வளவுதாங்கிற அளவுக்கு வர்றான்னா அவங்க அப்பா என்ன நினச்சிருப்பார் அவனை பற்றி? நான் வளர்த்து ஆதரித்த என் பையன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ இதெல்லாம் கேட்கும்போது அவர் இருதயம் உடஞ்சி சுக்குநூறாக போயிட்டு பரிதாபமாக வர்றான். அவன் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் கொழு கொழு கொழுன்னு கொழுத்து தள்ளிட்டான். பல 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 பலான் இருந்துச்சு அவனுக்கு முகமெல்லாம். அவன் முகத்தை பார்த்து அப்பப்போ கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பார் போல இருக்குது, பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருப்பார். அப்புறம் பளபளன்னு இவன் இன்னைக்கு இந்த நிலைமையில் வந்து நிற்கிறான்னா அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? நான் வளர்த்து ஆதரித்தவனடா இப்படி இருக்கிறான். அவன் ஃபீவர் வந்தால் கண்டுக்க யாரும் இல்லை. தலையில் புண்ணெல்லாம் வந்துச்சுன்னா ரணமாக இருக்குது. ரத்த வாந்தி அப்பப்போ எடுக்கிறான். குடல்லாம் ஒட்டி போயிடுச்சு, சாப்பாடு இல்லை. என்னடா இவன் பிழைப்பானா? வந்து சேர்ந்தா போதும்னு வந்துட்டான்டான்னு, அது போதும், இதுக்கப்புறம் நான் அவனை தேத்திடுறேன், அநியாயத்துக்கு விலகி போனான்டா இவன்னு சொல்லுவார். அதிகமாய் விலகி போகிறார்கள். எனக்கு இந்த 4-5 வசனங்களை பயங்கரமான காரியங்களை சொல்லணும். அவங்க செஞ்ச குற்றத்தின் நிமித்தம் அவர் புலம்பலை நான் உங்களுக்கு சொல்லணும். ஆனால் இதில் தேவ அன்பு விளங்குது. இவ்வளோ அநியாயத்துக்கு விலகி போயிட்டு இன்னும் நான் விலகி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்துருச்சு. அப்போ 5வது வசனத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறாருன்னா, சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல மீந்திருக்கிறாள். திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சி விட்டுண்டு ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒரு குச்சி போலவும் ஒரு குடிசை மாதிரியும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம், பிசீஜ்டு. இது சுதந்திரமே இல்லை, அடிமைகள். பட்டணத்தை முற்றுகை போட்டாங்கன்னா அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் இழக்க வேண்டிய நிலைமை வரும். அந்த 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 பட்டணத்தில் இருக்கக்கூடிய திராட்சை ரசம் இருக்காது, சத்துருடைய கையில் போயிடும். அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய தானியம் சத்துருடைய கையில் போயிடும். ஒரு பட்டணத்தை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா சத்துருக்கள், ஒரு பட்டணத்தை மற்ற எவனோ ஒரு இராணுவம் வந்து சுற்றிடுச்சுன்னா முதல்ல அவன் என்ன செய்வான்னா அதில் இருக்கிற வளத்தை கைப்பற்றுவான். என்னென்ன வளம் இருக்கும்? முதல்ல சாப்பாட்டு வளம், எண்ணெய் வளம், அப்புறம் ஆகாரம், அது ஆகாரம், இதெல்லாம் வளங்கள். என்னென்னலாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோமோ. கடையில் அரிசி கிடைக்காது, எந்த கடைக்கு போனாலும் அரிசி கிடைக்காது, எண்ணெய் கிடைக்காது, பருப்பு கிடைக்காது, ஒன்றும் எதுவுமே கிடைக்காது. அவன் கையில் போயிடும். பேங்க்கெல்லாம் அவன் கையில் போயிடும். பேங்க் அவன் கையில் போச்சுன்னா என்னாகும்? இப்போ புரியும் உங்களுக்கு. பேங்க்கெல்லாம் அவன் தான் உட்காந்துருப்பான். எடுக்க முடியாது. இருக்கிற கொஞ்சம் பணத்தை நம்ம போட்டிருப்போம், நம்ம கைக்கு வராது. இதுதான் கடைசி நாட்களில் நடக்கும், அந்த கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கும். அப்போ அவன் சொல்லுவான், 666 இந்த நெற்றியில் போடு, அப்போ தான் நான் தருவேன். விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. அதனால் ஜனங்கள்லாம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படி போய் அப்படி முத்திரை போட்டுக்குவாங்க. அறிவே இருக்காது. நமக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கெல்லாம் டெக்னாலஜிங்கிற பேரில் இப்போ பாடுறான், எந்த கிரெடிட் கார்டும் வேண்டாம், எது கார்டும் வேண்டாம், நேராக நின்னாலே போதுண்டா, கதவு திறக்குதுடா அப்படிமா. சூப்பர்மா. இந்த சூப்பர்லாம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கதவு திறக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சபை அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. இங்கே இருந்தால் அப்புறம் போட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை. இல்லைன்னா பசியில் செத்து சாகுன்றான். இறக்கமே இருக்காது. இவ்வளோ கைப்பிடி அரிசி கூட கிடைக்காது. ஒரு இத்தினூண்டு தண்ணி கூட கிடைக்காது. எதாக இருந்தாலும் முத்திரை போட்டால் தான் எல்லாமே சொட்டு தண்ணியாவது இத்தினூண்டு அரிசியாவது கிடைக்கும். இதுக்காக நம்ம அந்த முத்திரை போட்டோம்னா பரலோகம் அவுட்டு, முடிஞ்சதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய சபை அப்போ இருக்காது. ஆண்டவருடைய கிருபையில் இந்த சபையில் இருக்கிறவங்க நீங்களும் நானும் மேலே போகணும். அல்லேலூயா.
இதை மனசில் எப்போதும் வச்சுக்கணும். இதை மனசில் வச்சுக்கணும். ஆண்டவருடைய வருகை அவ்வளவு சமீபமாக இருக்கிறதுனால அந்த வருகையின் சத்தம் நம்ம காதில் கேட்டே ஆகணும். அதுக்கு ரெடி ஆகணும். காலத்தை வீணாக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அப்போது ஸ்தோத்திரம், பேங்க் அவன் கையில் போயிடுச்சு. பேங்க் அவன் கையில் போச்சுன்னா மிச்சம் எல்லாமே போன மாதிரி தான். என்ன சொல்கிறீங்க? அதை வச்சு தான் நமக்கு எல்லாமே ஏ டு ஜட்டு. அவன் அதை வச்சு தான். வெறும் காற்றை மாத்திரம் உசு உசுன்ட்டு போய் எத்தனை நாள் வாழ்கிறது? டப்பு அது அவன் கையில் போயிடுச்சுன்னா நமக்கு டப்பு தான், முடிஞ்சது. அவ்வளவு கொடிய காலங்கள் இன்றைக்கி நமக்கு. கர்த்தர் பாருங்க, அவன் பண்ணி மேய்க்கிற கூட்டத்தை போய் சேர்ந்துக்கிட்டு நாறிக்கிட்டு வர்றான். குடல்லாம் ஒட்டி போயிடுச்சு, பேசுகிறதுக்கு வரமாட்டேங்குது வார்த்தை. அந்த நிலைமையில் வரும்போது அவர் சொல்லுவார், நான் வளர்த்து ஆதரித்த என்னுடைய பிள்ளையுடைய நிலைமையை நான் இப்படி பார்க்கணும். வந்து சேர்ந்தா போதுண்டான் ஆகி போச்சு. வேறு அப்பா எதையும் பார்க்கல. திருப்பி அவனை கொண்டு வந்து அல்லேலூயா பழைய நிலைமையை காட்டிலும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர அப்பாவால் முடியும். அதுதான் ஒரு மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகம் ஏன் சந்தோஷப்படுதுன்னா, தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் பின்வாங்கி போனவனை மறுபடியும் செழிக்க வைக்க முடியும். அல்லேலூயா. மனுஷனால் அது முடியாது, முடியவே முடியாது. அவர் ஒருத்தர் தான் செய்வார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனை எப்படி கொண்டு வந்தாருங்கிறது பைபிள் எழுதலை. இருந்தாலும் இனி அவர் விட மாட்டார். அவன் நல்லா சரியாக மனம் திரும்பி வந்தான். அதனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன். உன்னை கைவிட மாட்டேன்னா நீ என் கையிலேருந்து தப்பிச்சிட்டு நீ போக முடியாதுன்னு அர்த்தம். கை விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் அதனுடைய உள்ளான விளக்கம் நமக்கு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு கையை பிடிச்சி நான் விட மாட்டேன்னா தப்பிக்க முடியுமா? அதுதான் அர்த்தம். நம்ம பொதுவாக என்ன சொல்லலாம், உன்னை விட்டு விலகணும், கை விடுவதில்லை என்னன்னா அப்படி லைட்டாக எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், பிடிச்சார், விடமாட்டேன், நீ போகணுன்னு விரும்பல, அது எங்களுக்கு தெரியாது, நீ விட்டா ஓடிடுன, அது எங்களுக்கு தெரியும். ஓடினவனெல்லாம் பிடிச்சி வந்து திருப்பி கொண்டாந்து ஓடி போனவனெல்லாம் பிடிச்சி திருப்பி கொண்டாந்து ஒரு பிடிச்சாரு. நான் இனி உன்னை விட மாட்டேன்டா, டேய் நீ ஓடுற ஆள் எனக்கு தெரியும்டா, நீ இனி விட மாட்டேன்னு. அப்புறம் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். அவன் சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போங்களேன். நான் அந்த பக்கம் போனேன்னா உங்க தான் என்ன, நீ ஓடிப்பிடுவ, நான் உன்னோட தான் இருப்பேன், உன் கையை பிடிச்சேன், விட மாட்டேன், முடிஞ்சா தப்பிச்சு ஓடு பார்க்கலாம், உன்னால் முடிஞ்சா தப்பிச்சு ஓடு. அவர் பிடிச்சாருன்னா என்ன ஆகிறது? நம்ம தப்பிச்சு ஓட முடியுமா ஐயா? அந்த ஒரு அன்புல யாக்கும் சொல்கிறாரு, நீ இந்த ஜனங்கள் என்னை விட்டு விலகிறதுக்கு நான் அவர்களுக்கு என்ன தீமை செய்தேனுங்கிறாரு. இவன் ஓடிவிட்டானுங்க அவனுங்க சொல்லிட்டு இப்படியே போகிறார். ஸ்தோத்திரம். அப்போ குடிசை குச்சு போல் உட்கார்ந்துருக்குறான். ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்புறம் கோபத்தில் சொல்கிறாரு, உங்கள் பலிகள் 11 உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகனபலின் கொழுத்த மிருகங்களின் இனம் அரோசிகமாக இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லிட்டு அப்புறம்தான் சொல்கிறாரு, உங்கள் 5 காரியங்கள் அங்கே சொல்லும்போது, உங்களுடைய வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இவன் கர்த்தரை விட்டு விலகி போனதுக்கப்புறம் காணிக்கையை கொண்டு வந்தால் அதை அங்கீகரிக்கிற மாதிரி இல்லை. அவர் நம்முடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமான், அப்படின்னா காணிக்கை கொண்டு வர வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. காணிக்கை கொண்டு வராதபடிக்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. ஆனால் அந்த காணிக்கைகள் வீணான காணிக்கைகள்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு வேதத்தை கேளாதவங்களுடைய ஜெபம்
அதுக்காக ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லலை. நீ ஜெபிக்கணும். ஆனால் வேதத்தை கேட்டு நீ கீழ்ப்படிஞ்சு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை நான் ஈஸியாக ஏற்றுக்கொள்வேன், ஆனந்தமாய் நான் ஏற்றுக்கொள்வேன். இப்போ நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற, வேதத்தின்படி நீ வாழலை, ஆனால் நீ ஜெபிக்கிற, என் காதுகளுக்கு ரொம்ப கொடையுதப்பா, நிறுத்துன்றார். நிறுத்து அப்படிங்கிறார். அப்போ அந்த காணிக்கைகள் வீணாக போகுதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அப்போ காணிக்கை தூபம் காட்டுதல் அருவருப்பாய் இருக்கிறது. ரெண்டாவது, அக்கிரமத்தோட மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சபை கூடக்கூடாதுன்னு அல்ல, அவருடைய வேதத்தின்படி வாழ்ந்து சபை கூடும்போது அந்த சபையில் தேவன் நடுவில் வந்துடுறாரு. அப்போது சபை கூடுதல் கரெக்டாக செய்கிறாங்க, காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க, ஓய்வு நாளையும் மாத பிறப்பையும் 1ஆம் தேதி மாத பிறப்புக்கும் வர்றாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, உன் வீட்டில் சண்டைகள் இன்னும் ஓயலை, உன் வீட்டில் சமாதானம் இல்லை, உன் வீட்டில் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது உண்டு, அடிக்கடி செத்து போகிறேன்னு வார்த்தைகள் வருது, உன் வீட்டில் சந்தேகங்கள் குறையலை, உன் வீட்டில் டிவி பார்க்கறது குறையில்லை, ஆபாச படங்கள் பார்க்கறது குறையில்லை, உனக்குள்ள இச்சையின் ஆவிகள் வேலை செய்கிறது குறையலை, நீ பரிசுத்தமாகாமல் நீ உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் பார்க்க மாட்டேன்னு நீ நினச்சியோங்கிறார். என் ஜனங்களை நான் இப்படியா வளர்த்தேன்னு கேட்கார். நம்ம சபைக்கு வரக்கூடிய ஆராதிக்கிற ஜனங்கள் ரகசியமாக சினிமாக்களையும் டிவிகளையும் காமெடி ஷோவையும் அதையும் இதையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தா ஆண்டவர் என்ன, நான் இவனை இப்படி வளர்த்தேனான்னு கேட்காரு. ஏன்டா தலையிலேருந்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏன்டா புண்ணாக இருக்குதுன்னு கேட்குறாரு. நீ வேற காணிக்கையை கொண்டாந்துட்டு நீ சபை கூடி வரதில் வர்ற, நீ ஒன்றும் மாறலையே. உங்கள் மூணாவது, மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் ஆத்துமா வெறுக்கும். அது 4வது என்ன சொல்கிறாருன்னா 15வது வசனத்தில், உங்கள் கைகளை விரித்தாலும் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன். இப்போ கை நீட்டி வானத்துக்கு நேரம் நிறுத்தி ஜெபம் பண்ணாலும் கூட அது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கைகளை நீட்டி ஜெபிக்கிறதற்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறார் இல்லையா. இப்போ அவருடைய உள்ளம் எதை விரும்புதுங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சி அதன்படி செய்து கைவிரித்தால் அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்குமாக்க இல்லையா. அதை விரும்புகிறார். ஆனால் அது இல்லாதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை செய்து கொள்ளும்போது அவர் நமக்கு நம்மை செய்கிற காரியத்தை வச்சே நம்மள்கிட்ட பேசுகிறார். யார் எந்த காரியத்தை செய்கிறோம்? லைனாக செய்கிறோம். என்ன? காணிக்கையை கொண்டு வர்றோம், மாத பிறப்புங்கிறோம், சபை கூடி வரதலுங்கிறோம், பண்டிகைங்கிறோம், கைகளை விரித்து ஜெபம் பண்ணுறோம். நம்ம என்ன செய்கிறோமோ அதை வச்சே கர்த்தர் பேசுகிறார். நீ செய்கிறது இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இல்லை இது. என்னார் ரொம்ப கஷ்டத்தில் தான் கர்த்தர் பேசுகிறார். இனி 5வது, மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். ஏன்னா உங்கள் கைகள் இரத்தத்தினால் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வசனத்தை கேட்குறது சபையில் கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. நம்ம ஜீவியத்தில் அதை பிரதிபலிக்கும் போது நம்மில் தேவன் பிரியப்பட ஆரம்பிப்பார். இப்போ நம்ம ஜீவியத்தை எப்போதும் அலசி பார்க்கணும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்று சொல்லியும் கூட ஜீவியத்தில் மாற்றங்கள், அவர் விரும்புகிற மாற்றங்கள் நம்மிலே காணப்படாவிட்டால் நாம் என்ன செய்தாலும் அது அவருக்கு ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைங்கிற ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்படி இருதயத்தை வெடிக்க வச்சுட்டு நம்ம என்ன செய்தாலுமே அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். அப்புறம் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்கிறார் 16வது வசனத்தில், உங்களை கழுவி சுத்திகரிங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு கொஞ்சம் ரிட்டையர் ஆகுங்கிறார், ஓய்வு பெறுங்கள்ங்கிறார். ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ப்ரைவேட் ஆஃபீஸ்லேயும் ஓய்வு பெறக்கூடிய ஒரு வயசுன்னு ஒன்று இருக்குது, ஏஜ். அப்போ அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ போப்பா வீட்டுக்குன்ட்டுருவாங்க, போதும் செஞ்சது போதும். அது மாதிரி ரிட்டையர் ஆகுங்கிறார், ஓய்வு பெற்றுக்கொள் அப்படின்னு. நன்மை செய்ய படிச்சுக்குங்க, நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைங்க நியாயத்தையும் விதவைகளையும் வழக்கையும். அப்படின்னா இவங்க இது செய்யலைன்னு அர்த்தம். இது ஏன் சொல்லி காட்டுறாரு? செஞ்சா அப்புறம் ஏன் சொல்லி காட்டுவாரா?
அப்போ அவர் பார்க்குறார், எல்லாத்தையுமே என்ன செய்கிறார். அப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோம், எப்படி வேலை செய்கிறோம், என்ன பேசுகிறோம், நம்முடைய புத்தி எப்படி இருக்குது, எல்லாம் நோட் பண்ணுறார். மனுஷன் நோட் பண்ண முடியாது. அவன் சில நேரத்தில் தான் மனுஷங்க நோட் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். எல்லா நேரத்தையும் 24 மணி நேரமும் என்ன செய்ய முடியாது, முடியாது. ஆனால் 24 மணி நேரமும் நம்ம வாழ்நாளெல்லாம் நம்மளை கண்காணிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிறோம். அவர் கண்களுக்கு நம்ம தப்பவே முடியாது, தப்பிச்சிக்கவே முடியாது. எனவே அவருக்கு நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதைத்தான் சொல்கிறார், நீங்கள் இதை செய்யுங்க அப்படி சொல்லிட்டு கர்த்தர் நல்லவர். நீங்கள் மனம் பொருந்தி, 19 மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நன்மையை ஆனால் சொல்கிறார். மறுபடியும் கொளுத்து வருவீங்கன்னு சொல்கிறார். கொழு 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 கொழுன்று பம்பளி மாஸ் மாதிரி நல்லா கும்முன்னு வருவீங்க, அதல்லவா நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இப்போ தேவன் விரும்புகிறத செய்யும் பொழுது நமக்கு செழிப்பு தான் வரும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் சொல்கிற காரியம் என்ன, நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு, நான் என்னுடைய கட்டளையின்படி நீங்கள் நடந்து, என்னே நீங்கள் நான் பிரியப்படும் அளவுக்கு உங்கள் ஜீவியத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தேசத்தில் இருக்கிற நன்மையை நீங்கள் சாப்பிடுவீங்கிறார். என் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். அதை தான் சொல்ல. இல்லாவிட்டால் தேசத்தில் நன்மையை நம்ம சாப்பிட முடியாதபடிக்கு ஆயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்னன்னு கேட்டால், விளைந்த பலன் விளைந்த அந்த பயிரை வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டுறார். நீங்கள் போய் சாப்பிடுங்கன்றார். பச்சைக்கிளி, பூச்சி, முசுக்கொட்டை பூச்சி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, அந்த ஐட்டங்கள் யோவேலில் சொல்லப்பட்ட, இப்போ வேண்டாம், இது இப்போ எடுக்க வேண்டாம். யோவேலில் ஒரு கும்பலே இருக்குது, அவர் கையில் இருக்குது, ரெடியாக நல்ல நெல் விளைஞ்சிருக்கும். பச்சைக்கிளி வரும், வெட்டுக்கிளி வரும், ஒரு விதமான வெள்ளை வெள்ளையாக முசுக்கொட்டை பூச்சி வரும், எல்லா இலையும் அப்படியே பச்சை பூச்சி வரும், எல்லாம் காலி பண்ணி பயிரெல்லாம் சொத்தையாகி அது நல்ல ஃபீஸ்ட்டு, நல்ல ஒரு பண்டிகை கொண்டாடும். எப்பா பிரியாணி போட்ட மாதிரி இருக்கப்பா நமக்கு இன்றைக்கி, கர்த்தர் போக சொல்லிட்டார் நமக்கு இங்கே ஹாப்பியாக, பார்த்தியாடா கொளுத்து கிடக்குன்னு. இவங்க கொளுக்கிறதுக்கு பதில் பச்சைக்கிளியும் வெட்டுக்கிளியும் கொளுத்து கிடக்கும். சோத்திரம். கொளுக்க வேண்டிய ஆள் யார்? பச்சைக்கிளியா? ஆனால் கொளுத்துருக்கிறதெல்லாம் வெட்டுக்கிளியில் மோட்டாவாலா பயங்கரமாக கொளுத்து கிடக்கு. ஆண்டவர் கும்பலை அனுப்பிடுறாரு, இவங்க சாப்பிட்றது போல் நீங்கள் போய் சாப்பிடுங்கடான்னு. அப்போ தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்கணும், உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடணும். அந்த கைகளின் பிரயாசத்துக்கு ஒரு பலனை, ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வட்டி வியாபாரம் பண்ணால் இவன் சாப்பிடுவானா? அவன் சாப்பிட்டாலும் அவன் உடம்புக்கு ஒட்டுமா? அதுதான் காரணம். வியாதிகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இதுதான். சங்கடங்களுக்கும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, எரிச்சல்களுக்கும் காரணம்னு கேட்டால் நம்ம செய்யக்கூடாத தப்பு, ஆண்டவர் விரும்பாதது குடும்பங்களில் செய்கிறதுனால இது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் மாட்டோன்னு சொன்னீங்கன்னா 20வது வசனத்தில் சொல்கிறாரு, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள். ஆனால் ஐயோ, பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய். பட்டயத்துக்கு போய் தேசம் பட்டயத்தில் உன் வீதிகளில் பட்டயம் உலாவுவதில்லை என்று லேவியராகமத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வீதியில் பட்டயம் உலாவுமா? அப்படின்னா என்னத்த, கொலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவனை வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பான். வீதியில் பட்டயம் அப்படி உலாவதில்லை. பட்டயம் ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். அப்படி சொல்லிட்டு கூட கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யூதாவும் எருசலேமும் அவன் மனம் திரும்பி வரும்னு சொல்கிறார். அது வரும் அப்படின்ட்டு. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு நீக்குவேன். உன் நீதிபதிகளை முன்னிருந்தது போல, உன் ஆலோசனைக்காரில் ஆதியில் இருந்தது போல திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாயின்னு அவர் ஒரு நல்ல கனவு கண்டுட்ருக்கிறார். ஒரு யோசனை. நீ வருவ திரும்பி. என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ நீதிபுரம், சத்திய நகரம், திரும்பி அந்த பெயர் உனக்கு வரும்னார்.
திரும்ப அந்த பெயர். அப்போது நீ மனம் திரும்பி வரும் பொழுது முன்போல நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டு அப்புறம் 27 சீயோன் நியாயத்தினாலும் அதில் திரும்பி வருகிறவர்கள் நீதினாலும் மீட்கப்படுவார்கள். அப்போ திரும்பி வருதல்ங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எவ்வளோ கவனமாக வச்சிருக்கிறார். பின்வாங்கி போனார்கள்னு ஆரம்பித்து நீ திரும்ப மாட்டோம் என்பீர்களானால் பட்டயத்துக்கு இரவர்கள் சொல்லி நீ திரும்பி வந்தால் வந்த பிறகு அவர்கள் நீதியினால் மீட்கப்படுவார்கள் சொல்லி மறுபடியும் முன்னிருந்தது போல ஒரு செழிப்புக்குள்ளாக நான் உங்களை கொண்டு வருவேன் சொல்லிட்டு, துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்குங்கிறவர்கள் நிர்மூலம் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் திரும்பலைன்னா இதுதான் ஃபைனல் என்று சொல்லி அவருடைய கோபத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒருவேளை என்னடா பொருத்தம்னு நமக்கு கேட்டாலும் கூட நம்முடைய பாடமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பெரிய பாடம். ஆண்டவரை விட்டு விலகுகிற ஒரு இருதயம் உண்மையாகவே சபிக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கும். சபிக்கப்பட்ட இருதயம், அந்த இருதயம் அவிசுவாசம் உள்ள இருதயம். நாமோ கெட்டு போகுதல்னா என்ன அர்த்தம்? ஒரு 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 கிலோ தக்காளி வாங்குகிறோம், அந்த தக்காளி கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அழுகி போச்சுன்னு நம்ம பாஷையில் சொல்கிறோம். அழுகி போச்சுன்னு எதனால் உங்களுக்கு தெரியுது? தொட்டு பார்த்தேன் என்ன தெரியுதா? அந்த ஸ்மெல்லே. திடீர்னு சிக்கன் கொண்டு வரணும், 4 நாள் ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னொடனே அது என்ன சொல்கிறோம்? பால் சில நேரங்களில் கெட்டு போச்சுன்னா எல்லாமே அப்போது கெட்டு போகுதல். அப்போது அவிசுவாசி, அதாவது விசுவாசிகள் கெட்டு போகாமல், அதாவது நாமோ கெட்டு போகாமல் பின்வாங்குகிறவர்களாக இராமல் கெட்டு போக பின்வாங்கல். அப்போது சம்திங் ஸ்மெல் பேட் ஸ்மெல், அழிவு, அது பிரயோஜனம் இல்லை. குப்பைத்தட்டில் நீ போட்டு ஆகணும். 10 கிலோ தக்காளி வாங்கினாலும் அழுகி போச்சுன்னா 10 கிலோத்தையும் கொண்டு வந்து வெளியில் போடணும். ஐயம்மா 10 கிலோ வாங்கிட்டோமே, இல்லை ஒரு 5 கிலோ அது வச்சுக்கலாம். சில வெங்காயம் அழுகி போயிருக்கும் தெரியுமா? சில எல்லாம் சொல்கிறேன் இருங்க. தேங்காய் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, உடைச்சா இன்னும் வேணுமா? முட்டை. அதுக்கு நம்ம ஆளுகள் ஒரு தமிழில் ஒரு பேர் வச்சுருக்கிறான். அதுக்கு முட்டைக்கு முன்னால் கூன்னு ஒன்று போடுறான். இன்னும் வேணுமா? என்னென்னலாம் சொல்லுவேன், நான் பயங்கரமாக சொல்லுவேன் இதெல்லாம். அப்போ அது போட்டாகணும் வெளியில். ஸோ யூ பிகம் அ யூஸ்லெஸ் பர்சன். ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷனாக போயிடுறான் அவன். விசுவாசம் இல்லைன்னா அவன் இந்த முட்டைன்னு சொன்னேன்ல, அது மாதிரி ஆயிடுது. ஐயோ அப்பா கொமட்டி, நான் அதை வேணுக்குன்னு சாப்பிட்டவனுக்கு இப்போ படுற பாடு 1 வாரம் 10 நாள் வேணுன்னா படுங்க. அப்பா ஒரு பக்கம் ஃபீவரு, இன்னொரு பக்கம் பிடுங்கிட்டு போகும், இன்னொரு பக்கம் மேலேருந்து பிடுங்கும், எங்கெங்கெல்லாம் பிடுங்குதோ தெரியல. இன்னத்தையோ தின்ட்டு வந்து ஏன்டா இப்படி ஆகிப்போச்சு நிலைமை. ஐயோம்மா இந்த கடைக்கு இனிமேல் போவே கூடாது அப்படின்ட்டுருவான். அவனுக்கு சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு வரணுன்னா அந்த நாள் தான் பயங்கரமான வெறுப்பு வரும். சரின்றான், வேணாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், அப்படியே கிடக்கேன் அப்படிமா. வேஸ்ட் ஆயிடுச்சு எல்லாம். அப்போ இவ்வளவு நாள் பட்ட பாடு புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் நீங்கள் முடிய போகிறீர்களோ? இத்தனை பாடுகளும் வீணாய் போயிற்றே. கூமுட்டாயிட்டீங்கன்னு தான் சொல்கிறாரு. அந்த கூமுட்டைங்கிறது தப்பான திட்டாக இருந்தாலும் கூட அவருடைய உள்கருத்து ஆழம் கருத்து என்னன்னா இதுதான் அர்த்தம். கெட்டுப்போன முட்டைன்னு அர்த்தம், கெட்டுப்போன தேங்காய்ன்னு அர்த்தம். பார்த்தா நல்ல தேங்காயாக இருக்குது, 50 ரூபா கொடுத்து வாங்க. ஒரு தேங்காய் 50 ரூபா இன்னைக்கு. பாஸ்டர் நாங்கள்லாம் தின்னு எவ்வளோ நாள் ஆகுது? தேங்காய் வாங்கி முருங்கைக்காய் 50 ரூபாங்கிறான். ஐயா நாட்களை பாருங்கள். அப்போ 50 ரூபா கொடுத்து ஒரு தேங்காய் வாங்கி ஆசையாக கொண்டு வந்த பிறகு உள்ளே பார்த்தா கெட்டு போய், சரி தேங்காய் தான் கெட்டு போயிருக்கு, உள்ளே இருக்கிற தண்ணியாவது குடிச்சுக்குவோம். தொட்டி அப்படியே அவுட்டு.
அதுபோல் ஒரு விசுவாசியும் ஊழியக்காரனும் அப்படியே கெட்டு போகிறான். அதுதான் நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் ஆகிறாதபடிக்கு. அந்த இடத்துல இந்த கெட்டு போகுங்கிற வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், he becomes a useless vessel, டஸ்ட்பினில் போயிடுவான். அதுதான் போட்டிருக்குது, அழிவு, ஷ்ரிங்க் பேக் டு டிஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. சுருங்கி டிஸ்ட்ரக்ஷன், குப்பையில் போடுறோம். எப்படியோ இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. கர்த்தர் நல்லவர். சரி, விட்டு விலகுறவர்கள் இப்படி இருக்கும்ன்ட்டு சொல்லிட்டு இவர்கள் செய்கிற சில தவறுகளை சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறார். அதை நம்ம சில காரியங்களை செய்வேன்னு கோபம் வந்துருச்சார். அவருக்கு கோபம் வந்துருச்சு. இவனுக்கு மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சொல்லியும் கூட இந்த பாடம் நம்ம கற்றுக்கொள்ளணும். இவ்வளோ சொல்லியும் கூட மனம் திரும்பலைன்னா ஒரு 5 விதமான காரியங்களை அவர் செய்கிறார். வாழ முடியாது, மனுஷன் வாழ முடியாது. அது என்னென்ன செய்கிறார்னா 5 பார்ட்டுன்னு வச்சுருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5. இந்த 5 விதமான நன்மைகள் தேவன் சில 5 விதமான நன்மைகள். இந்த 5 விதமான நன்மைகளும் ஒன்றொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான நன்மை. அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இந்த 5ஐயும் இழுத்துருவேங்கிறார். இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக தான் போகும், கடுகடுன்னு தான் போகுது இது. ஆனாலும் நம்ம பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். 5 விதமான காரியங்கள் அவர் செய்கிறார், பிழைக்கிறோம். 5ஐ நான் பிடுங்கிடுவேங்கிறாரு. அப்பயாவது அறிவு வருமா, அப்பயாவது உனக்கு உணர்வு இருக்குதான்னு பார்க்குறேங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தேவனை வெறுப்பேற்றுனா அந்த வார்த்தைகள் அவர் வாயிலேருந்து இது வருது. நம்ம இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ தான் ஏற்று பேசினா கூட, திட்டினா கூட, எவனையோ திட்டினா கூட நமக்கு உண்மை நடக்காது இருக்கிறதுனால தான் நமக்கு தேவ பயம் இல்லை. இந்த 5ஐயும் எடுத்தாருன்னா முடிஞ்சது கதை. பார்ட் 1 பாருங்கள். நான் ஒன்றுன்னு உங்களுக்கு சொல்லேன். 3வது அதிகாரம் ஃபஸ்ட்டு வசனத்தில் பார்ட் 1 போட்டிருக்கும் பாருங்க. என்ன போட்டிருக்குது? ஏன்னா இந்த எருசலேம் யூதாவை பற்றி தான் பேசுகிறாரு. எங்கே 1வது அதிகாரத்தில் எருசலேம் யூதா 2 தான் இருக்குது. இந்த 2 குறித்து தன்னுடைய சொந்த ஜனம், வளர்த்த பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, வளர்த்து, அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாள்? அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து, எருசலேமில் இருந்து, யூதாவில் இருந்து சகல விதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்கிற எல்லா, முதல் ஆசீர்வாதமான ஒரு தேவன் கொடுக்கிற நன்மை ஜனங்களுக்கு, மக்களுக்கு என்னன்னா, இது இருக்கணும். சாப்பாடு வேணும், தண்ணி வேணும். இட்லி இருந்து என்ன பிரயோஜனம்? 10 இட்லியை குடிச்சிட்டு விக்கலடைஞ்சு செத்து போயிடுவான். நல்லா அடைச்சிருந்த நேரத்தில் தண்ணி குடிங்க பார்ப்போம். அது இறங்குமாடா? அது இறங்குற வரைக்கும் நமக்கு உயிர் போன மாதிரி இருப்பான். இறங்கினதுக்கப்புறம் தான் அடுத்து நம்மளால், ஏன்னா அனுபவமே இல்லையோ. நாளைக்கு போய் இட்லி செஞ்சு பாருங்க, ஒரு 10 இட்லி முழுங்க, தண்ணி குடிக்காம. அது சில நேரங்களில் இறங்காது பாருங்க. மரணத்துக்கும் நமக்கும் 1 இன்ச்சு அடி இல்லை, உள்ளே போனா. அதுபோல் இந்த மனுஷனுக்கு அப்பமும் தண்ணீரும் இல்லைன்னா முடிஞ்சது கதை. ஃபஸ்ட்டு பார்ட் 1 அவர் கொடுக்குற நன்மையை போச்சுன்னா அதை நான் செய்வேங்கிறார். இந்த தீர்மானம் எடுக்கிறது அவர் எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? கொஞ்சம் விளங்கிக்கணும். இது அவரால் நிஜமாக சகிக்க முடியாது. ஆனால் அவ்வளவு கஷ்டத்தில் பேசுகிறார். நம்முடைய தேவனை புரிஞ்சிக்க முடியுது நமக்கு, அவருடைய குணங்கள் எப்படி இருக்குதுன்னு. இவ்வளோ சொன்னாலும் கூட கடைசியில் கொடுத்துட்டேன் போன்ட்டுவார். அது வேறு விஷயம். தன் ஜனம் சாகிறது அவருக்கு பிடிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். பார்ட் 1. இனி பார்ட் 2ல் 2லேருந்து நீங்கள் வாசித்தால் 2, 3 வாசிக்கணும். பராக்கிரமசாலி, யுத்த வீரன், ஜட்ஜு, தீர்க்கதரிசி, சாஸ்திரி, மூப்பன், 50 பேருக்கு தலைவன்,
கணம் பொருந்தியவன், ஆலோசனைக்காரன், தொழில், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, சாதுரியவனை விளக்குவார். இதெல்லாம் ஒரு கூட்டம். பார்ட் 1 என்னங்க? இட்லி தோசை. ஒழுங்கா தண்ணி குடிச்சு சாப்பிடுங்க. இட்லி தோசை. அப்போ ஆதரவு, அந்த ஆதரவு அவுட்டு. 2வது ஆதரவு நமக்கு என்ன வேணும்? இந்த ஆட்கள் எல்லாம் வேணும். யோ, பராக்கிரமசாலி வேணும். நல்ல ஜாலியாக ரிக்ஷாவில் உட்காந்துட்டு போறியா? ரிக்ஷா எவன் ஓட்டுவான்? அப்படி ஒரு ரிக்ஷா ஒருத்தன் கடினமாக வேலை செய்யலன்னா அவன் வேலை செய்கிறான்னு அச்சச்சான்னு சொல்கிறமா என்ன? அவன் கேட்குற காசை கொடுத்துட்டு, அவன் கேட்குற காசை கட்டின ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துட்டு நம்ம பாட்டு அவன் படுற பாடு, அவன் காலமெல்லாம் காலை வச்சு மிதித்து அவன் இந்த இடத்துல எல்லாம் வெயின்ஸ் எல்லாம் புடச்சி போய் கிடக்குது அவனுக்கு. அப்போது நமக்கு பராக்கிரமசாலிகள் வேணும், யுத்த வீரர், இராணுவம் வேணும். இராணுவம் இருக்க போய் நம்மெல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்கோம். இங்கே அந்த தேசத்து எல்லைகளில் எத்தனை படை பயங்கரமாக நடக்குது தெரியுமா? அவன் ரெடியாக நின்று இப்போ குடிகளை காப்பாற்றிட்டு இருக்கிறதுனால நம்ம ஜாலியாக எனக்கு என்னன்ட்டு கள்ள மிட்டாய் சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இராணுவ வீரன், யுத்த வீரன், ஜட்ஜு. நியாயாதிபதினா யார்? ஹைகோர்ட்டு ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி, நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, சாஸ்திரி, மூப்பன், மூப்பி, 50 பேருக்கு அதிபதி, கணம் பொருந்திய இந்த கூட்டம் எல்லாம் இன்னொரு கூட்டம். இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? இப்போ பார்ட் 1 எப்படி இருக்குது? பார்ட் 2 எப்படி இருக்குது? பார்ட் 3 போகலாம். எப்படி பார்ட் 3 என்ன போகலாம்? இங்கே 4வது வசனத்திலேருந்து போகணும். வாலிபர்களை அவர்களுக்கு அதிபதியாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்கள் விளங்குமாயா? விளங்குமா? பஞ்சாயத்து சொத்து விவகாரம், பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்கணுங்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? சில வீடுகளை தட்டி பார்ப்போம். எங்கள் டேடி இருக்கிறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை கேட்கும் கதவை திறந்து. உதாரணம் வருது, நான் என்ன பண்ணேன்? ஏம்மா இல்லை என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்க, என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்க. அப்பா உங்கள் டேடி மேலே கூப்பிடுமா. எங்கள் டேடி வரமாட்டாங்க, என்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. அப்பா என்னப்பா பண்ண இது இப்படி நம்மளை போட்டு இது பண்ணுதேன்னு. அப்புறம் கடைசியில் இந்த பேசிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதை பார்த்து டேடி உள்ளேருந்து காது கேட்டு, யார் வந்திருக்கா, வாங்க வாங்க அப்படின்னா. அப்போ தான் எதுனாலும் இந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிக்கோன்னா நான் என்ன பண்ணுறது? இந்த குட்டி ஒன்று வருது. அதுதான் சொல்கிறாரு, மூப்பர்கள், நியாயாதிபதிகள், பராக்கிரமசாலிகள், சாஸ்திரிகள், இவங்களுக்கு வேலை வாலிபர்களை தருவேன்னார். இவன் வாலிபர்களுக்கு மூளை இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒருத்தன் வாலிபர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டான். எங்கள் அப்பாவுடைய இடுப்பு சுண்டு விரலுக்கு சமம்னா, அப்போனா எங்கள் அப்பாவுடைய இடுப்பு எவ்வளோ பெருசுன்னா, அடாப்பா டேய் உன்ட்ட போய் கேட்டேனடான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரி ஒருத்தனா சாலமோனுடைய பையன். அவன் சொன்ன வார்த்தைகளை பற்றி இல்லை. அப்போது கடுமையாக உங்களை நடத்துவேன்னா, எங்கள் அப்பாவை காட்டிலும் பயங்கரமாக ஒன்று. யாருடைய ஆலோசனை கேட்டால்? முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளி வாலிபர்களுடைய ஆலோசனையை அவன் ஏற்றுக்கொண்டு அரைக்கு இருக்கேன், இப்போ முழுக்கு இருக்கேன்னு ஆயிட்டான். முடிஞ்சவங்களுக்கு நான் தர்றேங்கிறார். வாலிபன்ட்ட போய் கேள்டா, அவன் என்ன அறிவு இருக்கா அவனுக்கு இருக்காது. சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டார், அப்போ அது ஒரு ஆதரவு தருவேன். பிறகு என்ன சொல்ல, ஜனங்களை பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். சின்ன பையனுங்க, வாலிப பையங்க, நரமயிர் இருக்கிற முதியோரை, பெருசு வாயா போயா தூக்கியா அப்படிமா. மரியாதையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தரக்குறைவாக பேசி 2 அடி போட்டு சாட்சி கீழே விழ வச்சு வா அப்படிமா. மனசு எப்படி இருக்கும்? அவ்வளோதான். இப்படி நான் உங்களை நடத்துவேன்னார். அதுக்கு அடுத்து என்ன? அவர்கள் முன்னே ஆளுகை செய்வார்கள். ஜனங்கள்
ஒடுக்கப்படுவார்கள், ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாக இருப்பார்கள். வாலிபன் முதிர் வயது உள்ளவனுக்கும் கீழ்மக்கள் மேல் மக்களுக்கும் இடும்பு செய்வார்கள். அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல, அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். அவன் அப்படி சொல்றான், ஓடி போயிரு, எனக்கே ஒன்றும் இல்லை, போன்ட்டான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான பார்ட் 2 அவர் எடுத்துட்டார்னா நம்ம கதை என்ன? 3 பார்ட் 3. பார்ட் 1 ஆகாரம், பார்ட் 2 அத்தனை ஆலோசனைகள், ஜட்ஜி எல்லாம் நமக்கு வேணும், அதை எடுத்துருவேன்ட்டார். 3வது அவமானம், அடிமைத்தனம், வாலிப பயல்கள்கிட்டையும் சின்ன பிள்ளைகள்கிட்டையும் போய் அவங்க ராஜா மாதிரி ஆளுகை செய்து இஷ்டத்துக்கு பேசுவான். அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, முதிர்ச்சி இருக்காது. முதிர் வயதுள்ள முதிர்ச்சி உள்ளவன் அவனுக்கு கீழே முட்டாள் மாதிரி பேசுவான், கேட்டுக்கிட்டு ஆமாம் சாமின்னு போகணும். நம்ம மனசு எப்படி இருக்கும்? அவன் பேசுகிறது முட்டாப்பைய மாதிரி பேசுகிறான், நல்லா தெரியும், இவனுக்கு அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடைசியில் அவன் பேச்சுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? இல்லைன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ அவன் நீ ஆளுகை செய்யணும், அப்போ மாட்டேன் போன்ட்டான் அவன். தேசத்தில் இதெல்லாம் நடக்கவே கூடாது, நம்ம ஜீவியத்திலே நடக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக போகும்பொழுது இதற்கு அடையாளமாய் அத்தனை காரியங்கள் நம்ம ஜீவியத்தில் நடக்கும். அன்னைக்கு ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லாதீங்க, நம்ம ஜீவியத்திலையும் இதுக்கு அடையாளமான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். பொத்தலான பையில் போட்ட சம்பளம் ஆயிரும். அப்போ அப்பம் இல்லையா, அதில் போச்சா? தண்ணியை விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக போச்சா? அப்படியே விலை கொடுத்து வாங்கினாலும் கொஞ்சம் தின்னாலும் கூட அங்கே இருக்கிற காளான், பூசணம் பிடிச்சது எல்லாம் வயிற்றுக்குள்ளே போனால் அது ஃபீவர், வேண்டாத ஃபீவர், டாக்டருக்கு போச்சா செலவு? இப்படி இது நேராக இருந்து பார்த்தாலும் நமக்கு மறைமுகமாக இதனுடைய விளைவுகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். சின்ன பயலுக்கு நம்மளை கிண்டல் பண்ணிட்டு போவானுங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அடையாளங்கள்லாம் எப்படி வருதுன்னா இன்றைக்கும் அதே தான் நடக்குது. சரி, இப்போ பார்ட் 4க்கு நம்ம போகலாமா? எங்கே போகலான்னா 18வது வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சரி சுட்டிகளையும் பிறைச்சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலை முக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதரட்சைகளையும் மார்க்கவசங்களையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்தி வினோத வஸ்திரம் சால்வை போர்வை குப்பி கண்ணாடி சல்லாக்கள் குல்லா துப்பட்டா எல்லாத்தையும் உறிஞ்சிருவேங்கிறார். இது அடுத்த கேட்டகரி. ஒன்னொன்னு ஒவ்வொரு கேட்டகரி. இவன் இதெல்லாம் வேணுமே, ஏன் உரிமைங்கிறாருன்னா அதுக்கு முன்னால் ஒன்று கண்டுபிடிச்சார், பார்த்துட்டார். என்ன அது முன்னால் இருக்கிற வசனத்தில் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. பார்க்கலாம் என்ன தான் போட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். கர்த்தர் 16 பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சியோன் குமாரத்தி அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறாள். ஆதலால் ஆண்டவர் சியோன் குமாரத்தின் உச்சந்தலையை மொட்டையாக்கி விடுவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை நத்த காதில் கையில் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு போற நீ, டேய் எல்லாம் உரி குல்லா சல்லா பாதரட்ச கண்ணாடி மூக்குத்தி மொட்டை மண்டை என்னென்னலாம் இருக்குதோ அவள் சிலம்பு எல்லாம் வினோதமான வஸ்திரம் சால்வை போர்வை குப்பி எல்லாத்தையும் கழட்டிடுவேன்ட்டார். இது பூரா இது ஒரு டைப்பு. ஒன்று ஒரு டைப்பாக இருக்குது. 5வது பார்த்தீங்கன்னா அடுத்த டைப்புக்கு வாருங்க. 25 உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள், அவர்களுடைய வாசல்கள்
துக்கிப்பு, புலம்பல், வெறுமையாக்கப்பட்டு தரையில் உட்காருவான் அப்படின்னு முடிச்சிட்டார். அந்த 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 அதிகாரத்தை இது 5வது டைப்பு. ஒன்று ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. ஓய், ஒன்றாவது சொல்ல முடியுமா? முதல்ல ஆரம்பமே புவா, அது போயிடுன்ட்டார். அடுத்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் வேணும். இராணுவம், ஜட்ஜி, அந்த கேட்டகரி, அந்த கூட்டம், அது இருக்க மாட்டேது. எவன்கிட்ட போக? இப்போ யார்கிட்ட போக முடியாது. அந்த கூட்டம் போகும். 3வது, உன்னை அரசாளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நல்லா படித்தவனா, ஞானம் உள்ளவனா, நல்ல முதிர் வயது உள்ளவனா, அவன் தானே நம்மளை அரசாளணும். அடப்பாவியனும் இன்னும் வாயில் விரல வச்சுட்டு போகிறவன் நமக்கு ராஜாவாக இருந்தால் எப்படி? அப்படி ஆக்கி விடுவேன்ட்டார் 3வது. அப்போது 4வது என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஐட்டங்களில் வச்சுட்டு தானே நீ சுற்றுற, நீ உனக்கு எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாதபடிக்கு மொட்டையாக்கி விட்டுருவேன், உன்னை உருவிடுவேன்ட்டு சொல்கிறாரு. 5வது, ஐயோ கஷ்டமான வார்த்தை, நம்ம வாயில் சொல்லக்கூடாது. உன் புருஷர் கட்கத்தினாலும் பலசாலி யுத்தத்தில் விழுந்து செத்தே போயிடுவான். புருஷன் இல்லாத பெண்மணியை போல் நீங்கள் இருப்பீர்கள்னா அந்த துயரம், சோகத்தை நம்ம தாங்க முடியாது. இந்த 5 விதமான காரியங்கள் உங்களுக்கு விளங்கிடுச்சா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5. ஒன்று வித்தியாசமானது. இந்த 5 நமக்கு இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் சாப்பாடு இல்லை, நம்பர் 1. நமக்கு சுற்றி கித்தி போகிறதுக்கு நமக்கு பலசாலிகள், பராக்கிரமசாலிகள், உதவி செய்வர்கள் இல்லை. 3வது, சுள்ளானுகள்லாம் நம்ம மேலே இருந்துட்டு அசிங்கமாக பேசிட்டு அவமானப்படுத்திட்டு போகிறான். 3. 4வது, இந்த ஆபரணங்கள், நமக்கு தேவையான வஸ்திரங்கள். இன்றைக்கி நம்ம கட்கம் பிட்கம்லாம் நமக்கு இல்லாட்டினா அந்த காலத்தில் இருந்திருக்குது. இன்றைக்கி நமக்கு வேண்டியதெல்லாம் வஸ்திரம், சில பேசிக் நீட்ஸு, அதெல்லாம் கிடையாதுன்ட்டார். 5வது, வீட்டுக்கு தலைவனாக இருக்கிறவன், மலை போல் இருக்கிறவன் வெட்டிடுவேன். அந்த வீடு எப்படி இருக்கும்? யோசிக்க முடியாத ஒரு காரியம். இந்த பார்ட் 5 நம்மளால் யோசிக்க முடியாது. அந்த வீடு அப்படியே இருளாயிரும். இந்த 5ல் எதுவோ ஒன்று கூட தரமாட்டேங்கிறார். எப்படி மனுஷன் வாழ்வான்? அந்த போனானே அப்பா விட்டு விலகி, இந்த 5ம் இல்லை அவனுக்கு. மணிக்கணக்காக உட்காந்து தியானம் பண்ண பிறகு தான் இதெல்லாம் விளங்குது. அவன் வீட்டை விட்டு போனான்னு. இப்போ 5 பார்ட் 5 நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு இருந்ததான்ட்டு. நம்பர் 1, பார்ட் 1 அவனுக்கு இருந்ததா? ஆரம்பமே இப்போ எங்கே? பார்ட் 1ல் ஆரம்பிச்சு. சரிங்க. 2வதுங்க, பண்ணி திங்கிற தவிட்டை தரமாட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்தை யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அவனுடைய நியாயத்தை, சார் என்ன சார் வேலைக்கு அமர்த்தினா சார், நான் உண்மையாக பண்ணி மேய்க்கிறேன் சார், காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் பண்ணிகள்லாம் மேய்ச்ச பிறகு எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவன் சாப்பாடு தரமாட்டேங்கிறான். சரி பண்ணியாவது திங்கிறான், தவிடாவது தின்னு பார்த்தோன்னா அதையும் பார்த்துட்டு பலார் நிறையிறான், அதுவும் கிடையாதுங்கிறான். சார் இதில் நியாயம் வேணும் சார். எங்கேயா சொல்லுவேன்? இவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு இராணுவ வீரன் கிடைக்கிறானா? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? பார்ட் 2 அவுட்டா? பார்ட் 3 அவமானம், அடிமைத்தனம், அவமானம். தவிட போய் திங்க முடியுமா ஐயா நம்மளால? நல்ல பசி எடுக்கிற நேரத்தில் நல்ல சுட சுட சாதம் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த உமி எடுக்காத, சில சாதத்தில் உமி எடுக்காத ஐட்டம் வரும், அப்படிங்கும். எப்படி இருக்கும்? அந்த உமி பல்ல எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி துப்பிடும். நல்ல ஆம்லெட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லும்போது, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முட்டை தோல் கரகரகராங்கும். நாளைக்கு உங்களுக்கு வரணும், நம்மளால் அது துப்பிடும். எவ்வளோ முட்டை உள்ளே போனாலும் அவ்வளோ முட்டையும் வெளியிடும். ஆனால் அந்த ஒரு ஓடு பண்ணுற வேலை இது. போச்சா? 3 போச்சா? 4 குல்லா சல்லா எல்லாம் போச்சு. மொட்டை அவன் பரிதாபமாக இருக்கான், ட்ரெஸ்ஸு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ போச்சா? 4 அப்போ 5
கொஞ்சத்தில் நீ செத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, சாக கடந்த ஒரு நிலைமையில் அவன் திருப்பி வந்தான். அவனுக்கு இறையுது, மூச்சு விடுறான், அடி வயிறு ஒட்டிக்கிடுச்சா, அவன் சாகிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். ஒரு மனுஷன் பின்வாங்கி போவான என்ன அழகாக கனெக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஏசாயாவையும் லூக்காவிலையும் என்ன அழகாக ஆவியானவர் கனெக்ட் பண்ணி பேசுகிறார். பின்வாங்கி போகும்போது இப்படியெல்லாம் நடக்கும் உனக்கு. இன்னும் அனாவசியமாக பின்வாங்குறாங்களே, இவன் வந்துட்டா போதும் கொழுன்னு நான் என்னால் திருப்பி செய்ய முடியும். ஆக அவிசுவாசமுள்ள இருதயம் அந்த எபிரேயர் 10 கனெக்ட் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? அங்கேருந்து கொண்டு வந்தார். எனவே அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவரை விட்டால் நமக்கு கதி கிடையாது. ஒரு தேசத்தில் இந்த 5 காரியங்களும் இழுத்து போட்டார்னா முடிஞ்சது, அந்த தேசம் அவுட், திரும்பி அதனால தான் அவரை இறுக பற்றி கொள்ள வேண்டாம், அவரோடு இருக்க வேண்டாம், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டாம், அவருடைய கட்டளைகளை மதித்து அதன்படி செய்யணும். என்ன நஷ்டம் வந்தாலும் அவர் கட்டளைகள் தான் நமக்கு ஆகாரம். அவர் இருதயம் கடினம் வெறுத்து போயிடக்கூடாது, அவர் இருதயம் வெறுத்து போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆகவே அந்த பாடங்களை படிக்கணும். பாடங்களை நம்ம படிக்கிறது நமக்கு நல்லது. என்னென்னலாம் அவர் செய்கிறார், இன்னும் பயங்கரமாக இருக்குது. இந்த தேவன் மாறலை, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு இதெல்லாம் என்ன செய்யலை, தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவர் அதே தேவன்தான். நம்ம மேலே வச்சிருக்கிற இரக்கம், இந்த இரக்கத்தை பயன்படுத்தி நம்ம மனம் திரும்பி பின்வாங்கி போகாமல் ஆத்தும ஈடேறும்படிக்கு முன்னேறி செல்வோமாக. இதுதான் நமக்கு பாடம். கொஞ்சம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு அர்ப்பணிப்போடு, அப்போ அந்த ஒய்யாரமாக நடக்கிறத பார்க்குறாருன்னு தானே அர்த்தம். அவர் பார்க்கலையோ? அவர் தானே சொல்கிறாரு, நீ நடக்கிற ஸ்டைலை நான் பார்த்துட்டேனேங்கிறார். நாங்கள் இதை போட்டுறோம், அதை போட்டு, இந்த லிப்ஸ்டிக் அந்த லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு தேவன் இல்லைன்னு பின்வாங்கி போய் அவர் யார் இவர் யாருன்னு கேட்டுட்டு ஜாலியாக போகிற நீ உருவிடுவேன்ட்டார் எல்லாத்தையும். அப்போ அது மொட்டை அவமானம் எல்லாம். ஐயோ, இதெல்லாம் பேசுகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இல்லை, இந்த 5ஐயும் நம்ம பேசணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேசத்துக்கு இந்த 5ம் போச்சுன்னா என்ன ஆகிறது? அதுதான் நம்ம குடும்பங்கள்லேயும் நடக்கும். எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் கையில் நிற்கிறது இல்லை. கடன் 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 எங்கே வருது பற்றியில்ல? ஏன் சம்பாதிக்கான்? கடன், கடன்பட்டு 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 ஒருவேளை சாப்பாட்டுக்காக மறுபடியும் கடன் வாங்க வேண்டியிருக்குது. வருதா? கடன்பட்டவனுக்கு ஒரு 2 சட்டையை வச்சுட்டே ஓட்டுறான் வாங்கிறதுக்கு. கடன்பட்டு கடன்பட்டு எல்லாருக்கும் அடிமையாகிறான். கடன்பட்டு கடன்பட்டு அவ்வளவும் கடன், அவ்வளவும் அவுட் ஆகுது. ஆசீர்வாதமும் செழிப்பு இல்லை. ஏன்? நாம் மனம் திரும்பணும், புரிஞ்சுக்கணும். ஏன்டா நமக்கு இதெல்லாம் நடக்குது, வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு வரும்பொழுது ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு என்ன செய்யலை, நம்ம அவரை விட்டு தூரமாக போயிருப்போம். அவருடைய கட்டளைகள் நம்ம மதிக்காமல் அவர் கட்டளைகளை மதித்து அவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்துட்டா இப்படியாடா நம்மளை வச்சுருப்பார்? பஞ்ச பண்டாரம் பரதேசி மாதிரி இருப்போம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிச்சனில் எந்த ஒரு டப்பாவை பார்த்தாலும் காலி டப்பாவாக இருக்குது, பெருங்காய டப்பாவாக இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. வந்த சம்பளம் அப்படியே போயிடுச்சு. என்னடா வாழ்க்கை? ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்ட்டு அங்கே போகுது. இந்த ஸ்கேனு அந்த ஸ்கேனு, அந்த மருந்து இந்த மருந்து, இது வாங்குகிற மருந்துகள் சம்பளமே மருந்துகளுக்கு என்ன செய்யுது? அப்படியே போயிடுதே. வெறுத்து போயிடுவோம் வாழ்க்கை. எங்கேயோ தப்பு நடக்குது. அந்த பாயிண்ட் என்ன பண்ணணும்? நம்ம அந்த இடத்த என்ன கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, எதில் விருப்பேற்றுறேன் உங்களை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு, தெய்வமே நம்ம ஒழுங்காக செட்ரைட் பண்ணிட்டோன்னா நீதிமான் பனை போல் செழிப்பானல்லவா? தன் விசுவாசத்தினாலே பிள்ளை. ஒரு அர்ப்பணிச்சுட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமா? கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான பாடங்கள் தான் இதெல்லாம். சோத்திரம் சோத்திரம். டைரக்டான பாடம் இல்லை இதெல்லாம். பயங்கர ஆழமாக அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதுங்கிறது கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேவன் நம்மள்கிட்ட வெளிப்படையாக பேசியிருக்கிறார். எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போமாக, ரொம்ப உஷாராக இருக்கணும்.
ஸ்தோத்திரம். இடமே கொடுக்கக்கூடாது சத்துருவுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரோடு நெருங்கி வரணும். அவரோடு இருந்தால் பாக்கியம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் நம்ம கையில் கொடுத்தாச்சு. இனி அதன்படி செயல்பட அல்லேலூயா நம்மளை அர்ப்பணித்து நம்ம செயல்பட்டால் தான் முடியும். அவர் ஒன்றும் நமக்கு கழுத்தை பிடிச்சி ஒன்றும் செய்ய மாட்டார். நம்ம ஆசையாய் வேதத்தை தேடணும், ஆசையாய் வேதத்தின்படி செய்யணும், ஆசையாய் அவரிடத்துல நெருங்கி வர அவர் உள்ளம் குளிரும்போது சூப்பராக இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் 5 பாட்டும் நமக்கு வேணும். பார்ட் 1 வேணும், பார்ட் 2 வேணும், பார்ட் 3 வேணும், பார்ட் 4 வேணும். பார்ட் 5ல் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெரியவர்கள், நம்மை நடத்துகிறவர்கள், நம்முடைய பேரண்ட்ஸு, பெற்றோர்கள் எல்லாம் முதிர் வயது வரைக்கும் நமக்கு சுகமாய் நம்மோடு இருக்கணும் அல்லவா? ஸ்தோத்திரம் அல்லவா? கர்த்தர் அல்லவா அப்படி செய்கிறார். இதெல்லாம் நான் உறிஞ்சி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன்னா என்ன ஆகும்? அந்த தேசம் என்ன ஆகும்? அந்த குடும்பம் என்ன ஆகும்? கொஞ்சம் சொல்லுங்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்லா ஜெபிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே. ஒரு நல்ல மனம் திரும்பி ஏசப்பா, ஒருவேளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் தப்பு நீ செய்கிறேன்னு சொல்லி சுட்டி காட்டினால் இன்றைக்கே அதை விட்டுரும். ஸ்தோத்திரம். இன்றைக்கே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேலை கிடைக்கிறது கஷ்டம், வேலை போகிறது ரொம்ப ஈஸி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், வேலை போகிறது ரொம்ப ஈஸி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் பயங்கரமான காரியங்களாக இருக்குது. ஆகையினால கர்த்தர் நமக்கு வாழ வைக்கிற அந்த கிருபைகளை நினச்சி நாம் கர்த்தர் சமூகத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொஞ்சம் நல்லா அர்ப்பணித்து எல்லாரும் அர்ப்பணிங்க. நானும் அர்ப்பணிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஐயா, எவ்வளோ கஷ்டத்தில் வானங்களை பார்த்து பேசுகிறீங்க, பூமியை பார்த்து பேசுகிறீங்க. வானங்களே பூமியை கொஞ்சம் எனக்கு நான் சொல்லும்போது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கங்கிறீங்க. என் ஜனம் படுத்துகிற பாட பாருங்கள். நான் வளர்த்து ஆதரித்த பிள்ளைங்க நான் வேண்டான்னு சொல்கிறான். அப்போனா எனக்கு அந்த 5 காரியங்களை நான் எடுத்தேன்னா இதுகள்லாம் என்ன ஆகும்? ஸ்தோத்திரம், என்ன ஆகும்? ஆனாலும் எருசலேமும் யூதாவும் திரும்பி வரும், நீதிபுரம் என்றும் சமாதானபுரம் என்றும் திரும்ப சொல்லுவேன். இது வந்துட்டா எவ்வளோ ஆனந்தம் எனக்கு அப்படிங்கிறார். அன்பின் ஆண்டோடைய பிள்ளைகளே, தெய்வமே அப்பா, நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கினோமானால் கெட்டு போவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுதுப்பா. ஆத்மா ஈடேறும்படிக்கு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லுது. அதன்படியே செய்ய எங்களுக்கு பலந்தாரும் உம்மோடு நெருங்கி வரக்கூடிய அனுபவங்களை தந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு செழித்தோங்க கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே அவர் செய்த. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக. ஆமென். போயிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ.